மனிதர். இதன் வார்த்தையின் துவக்கமாக உள்ளது மனம். ஆகையால் தான் நமது இந்த மனமானது மிக்க மகத்துவம் பெற்றது. சிந்தியுங்கள், செயல் அனைத்தையும் நிகழ்த்துவது மனமேயாகும். நமது மனம்தான் கற்பனையும் செய்கின்றது. அந்த மனம்தான் அந்த கற்பனையை நிதர்சனமாக்குவதற்காக நம்மை முயற்சிக்கவும் வைக்கின்றது. அந்த மனம்தான் தம்மை பேராசை சுழலில் சிக்கவும் வைக்கின்றது. அதே மனம்தான் சுயாபிமான திரையால் மூடப்படுகின்றது. அந்த மனத்தாலே தம்மை அழிவை நோக்கியும் இட்டுச் செல்ல இயலும். எனினும் அதற்கு பரோபகாரத்தின் துணை ஒன்று கிட்டினார். அம்மனத்தால் நிகழ்த்த இயலாத மகத்துவ செயல் என்று ஒன்று எதுவும் இருக்காது. எனினும் மனம், இந்த மனம் என்பது என்ன? விரிவாக்கத்தினை இரு சொற்களில் அடக்கிவிடலாம். இரு எளிய விளக்கங்களே அவை. முதலாவது, அது ஒரு நல்ல சேவகன். இரண்டாவது, சங்கடங்களை அளிக்கும் எஜமானன். தமது அந்த மனமானது தம்மிடம் கட்டுப்பட்டால் தட்டாமல் செயலாற்றும் சேவகனாக இருக்கும். அது தமது அடையாளமும் ஆகும். எனினும் தமது அந்த மனமே தாமாற்றும் செயல்களையே கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டார். தமக்கு கட்டளையிடும் எஜமானாயினார். அதுவே தமது அழிவிற்கு வித்திடும். ஆக தமது இந்த மனதினை கட்டுப்படுத்துங்கள், எனினும் அன்பினால். இனி என்னோடு பேரன்போடு கூறுங்கள், ராதா.